all my dear friends, welcome to TAF IAS Academy. Here we are going to see Indian Polity, Unit 5th of our syllabus for your upcoming Group 1, Group 2 and Group 4 and VAO examinations. So, Polity அப்படின்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 20% எதுலேருந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டிலேருந்து தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி அப்படின்னா என்ன, அதோட பேசிக் ஐடியா அதை மட்டும் ஜஸ்ட் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், இப்போ பாலிட்டியில் வந்து அஞ்சு விஷயத்தை பற்றி தான் நம்ம படிக்கவே போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் மெஷினரிஸ். நம்ம கவர்மெண்ட் மெஷினரிஸ் எல்லாம் எப்படி நடக்குது, எப்படி. செகண்ட் திங் என்ன அப்படின்னா நம்மளோட பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பீப்புள் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, பீப்புள் இந்த கண்ட்ரியில் எப்படி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அது ஒன்று. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பவர்ஸை வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம். அந்த ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் ஸ்டேட் ரிலேஷனும் அந்த எக்ஸசைஸ் ஆஃப் பவர்ஸ்லேயே வந்துடும். அடுத்து ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது எந்த அளவுக்கு நம்மளோட கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சியோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அண்ட் ஃபிஃப்த் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் சப்போஸ் அந்த டிரான்ஸ்பரன்சியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நம்மளுக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம், கரப்ஷன் மெஷர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுக்க ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா. ஸோ தட்ஸ் கால்டு கரப்ஷன் கரெக்டிவ் மெஷர்ஸ். ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை தான் பேசிக்காக வச்சுட்டு நம்மளோட இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்க. ஸோ அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எழுதுகிற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு இந்தியன் பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். நான் ஆல்ரெடி சொன்னது தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாஸ்ட் 2009லேருந்து 2019 வரலையும் எடுத்து இந்த ப்ரிலிம்ஸ்லேருந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் பார்க்கும்போது மேக்ஸிமம் ஆஃப் 15லேருந்து 25 வரலையும் நம்மளுக்கு எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டிலேருந்து தான் வந்திருக்கு. பாலிட்டியை படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. எப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நோட்ஸ் அவ்வளோதான், அந்த நோட்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த 20லேருந்து 25 கொஸ்டின்ஸ் அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு. சரிங்களா. ஸோ பாலிட்டி படிக்கணும்னா அதுக்கு பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சிலபஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா டாப் டு பாட்டம் நம்ம தரோவாக படித்தே ஆகணும். அப்போ தான் வந்து என்ன இருக்குது சிலபஸில், நம்மளால் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கே வர ஆரம்பிக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஷின் பேப்பர், பாஸ்ட் கொஷின் பேப்பர் இருக்குங்க இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம செக் அவுட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக கூட குரூப் 2க்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதையும் வந்து போய் செக் அவுட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணிவிட்டு அதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஐடியாவை வந்து பில்ட் பண்ணும். தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கிளாஸஸ் நோட்ஸ், இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா ஷியோராக யூ வில் காட் ஃபுல் மார்க்ஸ் இன் த இந்தியன் பாலிட்டி அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்தியன் பாலிட்டி. ஓகேவா, அதோட பேஸ். நவ் நம்ம பாஸ்ட் இயர் அனாலிசிஸ், கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா. ஸோ பாஸ்ட் இயர் இன் அ சென்ஸ் நம்ம ஒரு 10 years பேக் உள்ள வரலையும் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா எத்தனை கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் 10 years இன் அ சென்ஸ் 2009 to 19 இது வரலையும் நம்மளுக்கு வந்து இப்போது எக்ஸாம்ஸ் நடந்திருக்குங்க இல்லையா. ஸோ அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 25 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த 25 கொஸ்டின்ஸில் நம்ம சிலபஸில் கவர் பண்ணிவிட்டு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னாக்கா படிக்கணும். சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இதை வந்து கிளியர் பண்ணிடலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும், இதை விட்டுட்டு போனால் வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கேசஸ். ஓகேவா. கேசஸ்னால் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சிங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்தாலே இந்திரா ஷானே அப்படின்ற கேஸ் வந்து நம்மளுக்கு டக்குன்னு வந்து மைண்டில் பிளிங்க் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து ரிகார்டிங் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து போயிட்டே இருந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு நல்லா ரிமெம்பர் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமெண்ட்மெண்ட்ஸில் நம்மளுக்கு இப்போ ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னாக்கா இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ன 104th அமெண்ட்மெண்ட் முடிச்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்னா என்ன, பில்லுனா என்ன சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர்டிகல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டோட்டலாக இப்போ 400+ ஆர்டிகல்ஸ் இருக்குது. அவ்வளோவும் நம்மளால் படிக்கவே முடியாது. சரிங்களா. ஸோ என்னென்ன மாதிரி ஆர்டிகல்ஸ் படிக்கணும் அப்படின்னாக்கா இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம் இல்லையா சப்ஜெக்டில்,
அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை மட்டும் நம்ம கவர் பண்ணினா போதும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அப்புறம் டிபிஎஸ்பி, அப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், யூனியன், ஸ்டேட்டு, அதுக்குரிய அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக மக்கப் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஸ்டேட்டுக்கும் சென்டர் யூனியன் இருக்கு இல்லையா, அதுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஸ், அது எந்தெந்த மாதிரி ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ்ஸ். நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இப்போ நம்மளுக்கு புதுசாக இப்போ அதாவது கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரலாக இருக்காங்க இல்லையா, அவங்களெலாம் அப்பாயிண்ட் பண்ணாக்கா இப்போ அந்த மாதிரி நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக பார்த்துட்டே வரணும். இஃப் சப்போஸ் இப்போ ஏதாவது கரப்ஷன் நடந்திருக்கு, கரப்ஷனால் அவங்க மேலே ஏதாவது கேஸஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் பொசிஷன் என்னவோ அந்த பொசிஷனை வச்சுட்டு நம்மளுக்கு கொஷின் வர்றது கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெஜிஸ்லேஷன் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு எலெக்ஷன் நடந்துருந்துருக்கலாம். ஸோ அங்கே புதுசாக லெஜிஸ்லேஷன் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்ட், டோட்டலாக வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்போ எத்தனை பார்ட்ஸ் இருந்துச்சு, ப்ரெசன்ட் டே எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக படிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோர்சஸ்னால் நம்மளோட கான்ஸ்டியூஷன் இப்போ நம்ம கிளாஸஸில் வந்து அதுக்குள்ளே நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த சோர்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் அப்படின்னாக்கா ப்ரியாம்பிளுக்கு நம்மளுக்கு ரைட் ஃப்ரம் நெஹ்ரு இருக்காங்க இல்லையா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ அதிலேருந்து ஒரு சின்ன ஒரு தாட் நம்மளுக்கு கிடைக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம ப்ரியாம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். பாலிட்டி இஸ் அ வெரி 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 சிம்பிள் சப்ஜெக்ட் வென் கம்பேர்ட் டு ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். சரிங்களா, இப்போது நம்ம பாலிட்டி இருக்கு இல்லையா, பாலிட்டி வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, இப்போ இருக்கிற ப்ரெசன்டே அமெண்ட்மெண்ட்ஸ், ப்ரெசன்டே இப்போது நம்மளுக்கு ரிசர்வேஷன்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள், அது படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போது ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்குறேன். அதுக்கு எப்படின்னாக்கா ரைட் ஃப்ரம் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே நம்ம எங்கே போகணும், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு போயிடணும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்மளுக்கு எந்தெந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1773 1947 வரையும் நம்மளுக்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1773 இன் அ சென்ஸ் ஒரு 200 இயர்ஸ் பேக் போய் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆக்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்தியா இருக்கு இல்லையா, இந்தியான்றது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் யார் நம்ம இந்தியாவுக்குள்ளார வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பியன்ஸ் இருக்காங்க இல்லையா, யூரோப்பியன்ஸ்லாம் வந்துட்டு உள்ளார வர ஆரம்பித்தாங்க. ஸோ எதுக்காக வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் த ட்ரேட் பர்பஸ், ட்ரேடுக்கு மட்டும் வந்தவங்க. ஆனால் பின்னாடி போக போக என்னாச்சு அப்படின்னாக்கா ஒரு ரியல் ரூலர்ஸாக மாறினாங்க நம்ம இந்தியாவுக்கு. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாங்க. ரூல் ஃப்ரேம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஹெட், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப், ஒரு லெஜிஸ்லேஷன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்ததுனால தான் இந்த அளவுக்கு அவங்களால ஸ்ட்ராங்காக ரூட் வந்து ஹோல்ட் பண்ண முடிஞ்சது நம்ம இந்தியாவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனி ரூல் அப்படின்னா நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குயின் எலிசபெத் I இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சார்ட்டர் ஒன்று கொடுப்பாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் 31 1600. அந்த சார்ட்டர் குயின் எலிசபெத் கொடுத்தாங்க இல்லையா, அது எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி ட்ரேடிங் ரைட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் இந்தியா, அதாவது நம்மளுக்கு இப்போது வேர்ல்டு மேப் இருக்கு இல்லையா, வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன்ஸ் எங்கே இருப்பாங்க, யூரோப் கண்ட்ரி இருக்குது பாருங்கள், அங்கே இருப்பாங்க. அங்கேருந்து என்னென்னா நம்மளோட ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் இருக்குது பாருங்கள், அது வழியாக வந்துட்டு அதுக்கு இந்த பக்கம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஈஸ்ட் சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஈஸ்ட் சைடில் இருந்த நம்ம கண்ட்ரி, மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருந்துச்சு ஈஸ்டில். அதெல்லாம் ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறதுன்னா ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அங்கெல்லாம். ஸோ அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரேடிங் பர்பஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட்டு உள்ளார வந்தாங்க.
உள்ளார வந்த பிறகு சக்ஸஸிவாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரேடிங் போர்ட்ஸு அதுக்கப்புறம் ட்ரேடிங் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து ஒவ்வொரு பிளேஸாக கொண்டு வந்து வச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு சூரத்தில் வச்சுருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே அந்த போர்ட் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற சின்ன சின்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ்குள்ளார இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தலையிட ஆரம்பித்தாங்க. தலையிட்டுட்டு ஃபைனலாக எங்கே போய் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திவானி ரைட்ஸ் அப்படின்ற ஒன்றுத்தில் போய் முடிஞ்சுது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1765 வேரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்றவருக்கு வந்து அது கிடைக்கும். எதனால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அங்கே இருக்கிற கிங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னாக்கா நீங்கள் வந்து இங்கே ரெவன்யூவை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவானி ரைட்ஸ் கொடுப்பாரு. அதான் ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய இந்தியன் ரூலர் வந்து அவங்களுக்கு பவர் கொடுத்தது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1765க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திவானி ரைட்ஸை யூஸ் பண்ணி அவங்க உள்ளார ரொம்ப ஸ்ட்ராங் ஃபுல்டாக வந்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆக்ட் எப்போ வந்துச்சுனாக்கா 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் கம்பெனி ரூல். கம்பெனி ரூல் இங்கேருந்து எது வரலையும் போகும்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரேட் ரிவல்ட் ஆஃப் 1857 வரலையும் போகும். ஓகேவா? நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டிஸ்கிரிபென்சிஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1781 பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வில்லியம் பிட்ஸ் அப்படின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 எனாக்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் நிறைய வந்துச்சு. அது ஒவ்வொரு 20 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டே இருக்கும். இப்போ 1773 ஆக்ட் வந்த பிறகு 1793 சார்ட்டர் ஆக்ட்ஸ் போட ஆரம்பித்தாங்க. 1793 அப்புறம் 1803 அப்புறம் 1823 and 53. அதாவது எவ்ரி 20 இயர்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு க்ரௌன் ரூல். க்ரௌன் ரூல் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் ரிவல்ட் ஆஃப் 1857 இருக்கு இல்லையா, அந்த ரிவல்ட்டில் வந்துட்டு நிறைய சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ்க்கு எதிராக ரொம்ப அதிகமாக போராடினாங்க. ஆல்சோ த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும். ஸோ இதை வந்து மனசில் எடுத்துகிட்டு அந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இப்படியே போயிட்டு இருந்துச்சுனாக்கா எப்படி வந்து நம்ம இந்தியாவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியாக நம்மக்கிட்ட கொண்டு வர முடியும் அப்படின்ற ஐடியாவை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை டோட்டலாக க்ளோஸ் பண்ணினாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக இந்த இந்தியன் பவர்ஸ் அப்படியே நம்ம பிரிட்டிஷ் குயின் இருக்காங்க இல்லையா அவங்க க்ரௌனுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அதை தான் க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரௌன் ரூல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் அதுலேயும் வந்திருக்கும். அது என்ன சொன்னாங்கன்னாக்கா இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் கொடுத்துட்டே வந்தாங்க. 1861, 1892, 1909. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 ஆக்ட் போட்டாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1919 and 1935. ஓகேவா? ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஒன்று வந்திருக்கும், செகண்ட் வேர்ல்டு வார் ஒன்று வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் 1909 போட்டிருப்பாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்காக தான் எந்த ஆக்ட் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் போட்டாங்க. அதுதான் 1947. அதையே இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு போட்டாங்க அப்படின்றத பின்னாடி இருக்கிற நம்மளோட இந்த நோட்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டீட்டெயில்டு டிஸ்கஷன்ஸ் ஆஃப் ஈச் ஆக்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதோட ஒரு ஃப்ளோ சார்ட் மட்டும் பார்த்தோம், என்னென்ன ஆக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு திங், கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா கான்ஸ்டியூஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். ஓகேவா? ஒரு கண்ட்ரி அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் இருக்கும். அந்த பிரின்சிபலில் பேஸ் பண்ணி தான் அந்த லா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லா அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் பேஸ்ட் ஆன் சம் லா. ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற கான்செப்ட் எந்த கண்ட்ரிலேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA இருக்கு இல்லையா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்தது தான் இந்த கான்ஸ்டியூஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளோட கம்பெனி ரூல் இருக்கு இல்லையா, கம்பெனி ரூலில் இருக்கிற அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 வரையும் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து யார் இருக்கும்போது வந்துச்சு அப்படின்னாக்கா வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கும்போது வந்துச்சு. அப்போது பிரிட்டிஷில் வந்துட்டு யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லார்ட் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த நார்த் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773க்கு வந்துட்டு எனாக்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரைட்ஸ் கொடுத்தது. ஸோ இங்கே யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாரன் ஹேஸ்டிங்ஸ், எல்லாருக்குமே தெரியும் வாரன் ஹேஸ்டிங்ஸ், அவங்க தான் வந்துட்டு இங்கே இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு நேம் வந்து வருது. இப்போ தான் வந்துட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஃபூட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க நம்மளோட இந்தியன் சாயிலில். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஆகிட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிவில், அப்புறம் அங்கே இருக்கிற ரெவென்யூ, ஆல்சோ மிலிட்ரி, இது மூணுத்துலேயும் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க ஹேண்ட் வைக்கிறதுக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு கீழே அதோடைய ஒரு ஏற்பாடு தான் வந்து இது எல்லாமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் பீப்புள் இருப்பாங்க. அதில் வந்து மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு நம்மளோட கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படிலாம் வந்து ஒரு சிவிலாக இருந்தாலும் சரி, அதாவது சிவிலாக இருந்தாலும் சரி, மிலிட்ரியாக இருந்தாலும் சரி, அல்லது ரெவன்யூவாக இருந்தாலும் சரி, இதை வந்துட்டு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபுல் நோஷன்ஸ் எல்லாமே எதுலேருந்து வெளிப்படுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 ஆகும். அப்போ தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து கரெக்டாக உள்ளார நுழையணும், நம்ம வந்து ஜுடிஷியரின்னு ஒன்று உள்ளார கொண்டு வந்தால் தான் மக்கள்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஃபேம் அண்ட் நேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1774 சுப்ரீம் கோர்ட் இனாகிரேட் பண்ணுறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்கட்டா இருக்கு இல்லையா, இப்போ ப்ரெசன்டே என்ன கொல்கட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சிஜேஐ, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 3 ஜட்ஜஸ், டோட்டலாக 4 ஜட்ஜஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு அவங்க டிசைக்னேஷனுக்கு பதவி ஏற்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு சிஜேஐ இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட்டு சிஜேஐ யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக நேமை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 1773 ஆக்டில் வந்துட்டு நிறைய வந்து டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. அந்த டிஃபெக்ட்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆக்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1781 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு கை வச்சுருப்பாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு பெருசாக மாற்றங்கள் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஓகேவா? பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து செகண்ட் அமெண்ட்மெண்ட். அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1784 நடந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஏன் அந்த நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவரோட எனாக்ட்மெண்ட்டில் இது நடந்ததுனால, அவர் எனாக்ட்மெண்ட் பண்ணதுனால இதுக்கு இந்த நேம் வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இல்லையா, ஆல்ரெடி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட இப்போ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்கனை வந்து ஆட் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த சிவில் மிலிட்ரி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, சிவில் மிலிட்ரி அந்த ரெவென்யூ, ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் இவங்க வந்துட்டு எப்படின்னாக்கா ஒன்லி கமர்ஷியலுக்கு மட்டும் யூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா மிலிட்ரியும் ரெவென்யூவும் பார்க்க ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 அமெண்ட்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு 1793 ஒரு ஆக்ட் வந்திருக்கும், 1813 ஒரு ஆக்ட் வந்திருக்கும். அது நம்ம பாலிட்டிக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? அது நம்ம ஐஎன்எம்ல பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1883 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த 1793 1853 வரலையும் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ், அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டியூஷனல் லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு திங் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த திங்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்ட்ஸ் தான். 1793 1853 வரலையும் உள்ள ஆக்ட்ஸ். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1833 சார்ட்டர் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ சார்ட்டர் ஆக்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரெகுலேட்டிங் ஆக்டில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற நேம் வரும். ஃபர்ஸ்ட் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
வில்லியம் பென்டிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லார்ட் வில்லியம் பென்டிங் அப்படின்னு சொன்னாலே இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் இருக்கு இல்லையா, சார்ட்டர் ஆக்டில் வேறு என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சுனாக்கா, இப்போது மெட்ராஸ் பிரசிடென்சி, கல்கட்டா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே சென்ட்ரலைசேஷன் பண்ணி ஒரு பவர் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா லார்ட் வில்லியம் பென்டிங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த பவர்ஃபுல்லாக போச்சு. இதில் பார்க்கும்போது என்னாச்சுனாக்கா, நம்மளுடைய பாம்பே இருக்காங்க இல்லையா, பாம்பேவும் அதே மாதிரி நம்மளோட மெட்ராஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கவர்னர் ஜெனரல்ஸ்லாம் வந்து யாருக்கு கீழே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவர்னர் ஜெனரல் லார்ட் வில்லியம் பென்டிங் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கீழே வந்தாங்க. ஸோ சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ஆன் 1833 தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி வரலையும் அதில் லாஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணாங்க இல்லையா. இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமெண்ட்மெண்ட்ஸ், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், இதிலலாம் பார்த்துட்டே வந்தோம் இல்லையா. இதில் வந்துட்டு அந்த லாஸ் எல்லாத்தையும் என்ன சொன்னாங்கன்னா ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ இதை வந்து ஆக்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 தான். ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான திங். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியல்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக எப்போ மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1833 ஆக்டில் தான். எப்படி அப்படின்னாக்கா இப்போது சென்ட்ரலைசேஷன் பவர் நடந்த பிறகு அவங்க எந்தெந்த இதெல்லாம் தனக்கு வசமாக கொண்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து நம்ம தான் ஆக்குபை பண்ணணும், நம்ம தான் அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற அந்த ஐடியாவை ஃபில் பண்ணி இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்து அதில் ஜுடிஷியரியும் இம்ப்ளிமெண்ட் சேர்த்து பண்ணிட்டாங்கன்னா மக்கள்கிட்ட ஈஸியாக நம்ம வந்து உள்ளார போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீசஸ் இது வந்து பண்ணாங்க. பட் ஆனால் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. எப்படி இந்தியன்ஸ் வந்து, அதாவது இது ஓப்பன் காம்படிஷன் யாருக்குன்னா இந்தியன்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ ஆனால் அங்கே இருக்கிற கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒத்துக்காததுனால இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நீகேஷன் ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் நீகேட்டட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. சரிங்களா? ஸோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மினி பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லெஜிஸ்லேஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டுத்தையுமே தனித்தனியாக பிரித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சார்ட்டர் ஆக்டில் தான். மினி பார்லிமெண்ட் இன் அ சென்ஸ் அங்கே இருந்து அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் இருந்து அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ ப்ரெசன்ட் டே எம்பிஸ் என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி லெஜிஸ்லேஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டுத்துலையுமே வந்து அவங்களுடைய முழு கவனத்தையுமே செலுத்த ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த பார்லிமெண்ட் அப்படின்ற அந்த வேர்டு எப்போ வந்துச்சுன்னா 1853. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் ரெப்ரசன்டேஷன்னாக்கா அந்தந்த ஊரில் இருந்து, அதாவது இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்துச்சு இல்லையா, ஸோ மெட்ராஸ், இப்போ கேல்கட்டா இன் சென்ஸ் பெங்கால் பிரசிடென்சி, அப்புறம் பாம்பே பிரசிடென்சி, அங்கே இருக்கிற அந்த ட்ரேடர்ஸ், அந்த ஸ்மால் கிங்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரெப்ரசன்டேஷன் எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1853 ஆக்டில் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெக்காலே கமிட்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1854. ஓகேவா? மெக்காலே கமிட்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1854 கான்ஸ்டியூட் பண்ணாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன்ஸ் வந்து எல்லாருமே சிவில் சர்வீஸில் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் ஆகணும். சிவில் சர்வீஸ்னாக்கா இப்போ நம்ம யூபிஎஸ்சி பண்ணுற அதே வேலை தான். ஓகேவா? இந்தியன் சிவில் சர்வீசஸ் அதுக்கு வந்து உள்ளார வரணும் அப்படின்றதுக்காக கான்ஸ்டியூட் பண்ண கமிட்டி தான் மெக்காலே கமிட்டி. இதனால தான் வந்து இந்தியன்ஸ் வந்து ஐசிஎஸ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள சர்வீஸ்குள்ளாரையே போகிற மாதிரி ஆச்சு. சரிங்களா? இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் பார்த்தோம் இல்லையா, அது வரலையுமே வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் அப்படின்னாக்கா இது வந்து எங்களுக்கு ஒரு கண்ட்ரி, நாங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணோம், அங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் எப்போ வந்துச்சோ அப்போ தான் அது வந்து பிரிட்டிஷ் பொசஷன் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஆக்டில் பிரிட்டிஷ் பொசஷன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட். சரிங்களா? ஸோ இதில் ஏதோ டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். இந்த நோட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் இருக்கு இல்லையா, லக்ஷ்மிகாந்த்லேருந்து எடுத்தது, ப்ளஸ் நம்மளோட 11th 12th அண்ட் 10th சமச்சீர் கல்வி இருக்கு இல்லையா, அந்த புக்ஸ்லேருந்து எடுத்தது தான். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு
இதில் எதுவுமே டவுட்ஸ் இருக்காது நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நம்ம இப்போ 1853 ஆக்ட் வரலையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த 1853 ஆக்ட் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட கொஞ்சம் அவங்க பண்ணுற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் எந்த நிலைமையிலுமே நாங்கள் வந்து இந்த கம்பெனி ரூலை எப்போ வேணாலும் நாங்கள் எராடிகேட் பண்ணிவிடுவோம், இங்கே இருந்து தூக்கிட்டு நாங்கள் எப்போ வேணாலும் இங்கே க்ரௌன் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே சொல்லியிருந்தாங்க 1853 ஆக்டில். ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, கிரேட் ரிவல்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி அப்போ என்ன நடந்ததுன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ரொம்ப அவமதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ இந்த நம்மளோட பிரிட்டிஷ்னால் இப்போது கம்பெனி ரூல் சொல்லிட்டு இருக்கேன். கம்பெனி ரூலில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட மிலிட்ரி பவர் இருக்கு இல்லையா, மிலிட்ரி பவரை வச்சுட்டு அது மாடர்னாக இருந்துச்சு எல்லாமே. இங்கே இருக்கிற வார்ஃபேருக்கும் அதுக்கும் சுத்தமாக நம்மளால் காம்பீட் பண்ண முடியலை. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகவே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு ஆக்டாக கொண்டு வந்தாங்க. அதில் என்ன மெயின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜென்ரல் என்லிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 2 ஆக்டும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருந்த இந்தியன் பிரின்சஸ் அப்புறம் அந்த குயின் கிங்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அரோஸ் ஆகிடுச்சு. ஏன் நம்மளை ரொம்பவே மதிக்காத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படியாவது நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருந்து அதாவது நம்ம ப்ரெசன்டே உத்தரப்பிரதேஷ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அந்த பீகார் அந்த ஏரியாவில் இருக்கிற கிங்ஸ் குயின்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு ரிவால்ட் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அந்த ரிவால்ட் தான் வந்து கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. கிரேட் ரிவால்ட் வந்து சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னாக்கா, இந்த 1857 ரிவால்ட் வந்த பிறகு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அது ரொம்பவே அதிகமாக எதிரொலிக்க ஆரம்பிச்சுது. ஸோ அங்கே அப்புறம் குயின் என்ன நினச்சாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுனாக்கா இந்தியாவை கண்டிப்பாக நம்ம ஹேண்டில் வச்சுருக்க முடியாது, கண்டிப்பாக அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்மளை திரும்பியும் அவங்களோட ஹேண்ட்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த கம்பெனியை டோட்டலாக எராடிகேட் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணிட்டாங்க. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு கம்பெனி அப்படின்னாக்கா 1600 டிசம்பர் 31. ஸோ 1600 ஸ்டார்ட் ஆன அந்த கம்பெனி 1857 க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அந்த 1857 க்ளோஸ் ஆன பிறகு 1858 வந்து யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, க்ரௌன் ரூல் வந்திருக்கும். சரிங்களா? அந்த க்ரௌன் ரூல் வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குயின் விக்டோரியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ குயின் விக்டோரியா என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, ப்ரொக்ளமேஷன் பண்ணாங்க, இந்த மாதிரி இனிமேல் உங்களுக்கு கம்பெனி ரூல் கிடையாது, இந்தியன் பொசிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டைரெக்டாக எங்களுக்கு கீழே கொண்டு வர போகிறோம். ஸோ நாங்களே வந்து எங்களுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவை இங்கே அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன்ஸை வந்து நம்ம கைக்குள்ளார வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். அதில் ஃபர்ஸ்ட் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. இதில் நிறைய சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் வந்திருக்கும். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 வந்திருக்கும், நம்ம ஆல்ரெடி ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் 1861 வந்திருக்கும், 1892 1909 கவுன்சில் ஆக்ட்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்திருக்கும். லாஸ்ட்டாக தான் நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 பார்க்கலாம். இதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்ட் ஆஃப் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு லா பார்த்துருக்கோம், ஒரு ஆக்ட் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்குறது என்னென்னா, ஆக்ட் ஆஃப் குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, டோட்டலாக கம்பெனி ரூலை எராடிகேட் பண்ணிட்டாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லிட்டு 2 இருந்துச்சு இல்லையா, அந்த 2 பாடிஸுமே டிசால்வ் பண்ணிட்டாங்க. டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் சொன்னோம் இல்லையா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, அப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அந்த 2த்தையுமே அந்த போஸ்ட் வந்து டோட்டலாக காலி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் க்ரௌன் வந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, லார்ட் கேனிங். ஸோ இவங்க தான் வந்துட்டு நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ்ராயாக வந்திருப்பாங்க. சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சொன்னேன் இல்லையா, நம்ம போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் எப்படி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் விங்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கும் கீழே ஒரு 15 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த 15 மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெஜிஸ்லேஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க சூப்பர்வைஸ் பண்ணினாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஜஸ்ட் பீப்புள் இன்வால்மெண்ட் எல்லாத்துலேயுமே இருக்கணும். நம்ம பீப்புளை வந்துட்டு மதிக்காமல் செஞ்சோம் அப்படின்னாக்கா எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்குள்ளார பில்டப் பண்ண ஒரு ரீசன்னால தான் இது எல்லாமே கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் ஆஃப் 1861, 1892 அண்ட் 1909. இதில் வந்துட்டு இது எல்லாமே எதுக்கு அப்படின்னாக்கா அதே சேம் தான், பீப்புள் இன்வால்மெண்ட் ஆர் சீக்கிங் கோஆப்ரேஷன் ஆஃப் பிஹால்ஃப் ஆஃப் தி இந்தியன் பீப்புள். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861ல் ஃபர்ஸ்ட் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் நம்ம இந்தியன்ஸ் அப்போ தான் வந்து சூஸ் பண்ணினாங்க. அதுவரை யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் மட்டும்தான் இருந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ்லேருந்து ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861ல் அந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் அதுவும் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் தான் மொத்தம் 3 பேர் கொண்டு வந்தாங்க. ராஜா ஆஃப் பெனாரஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ராஜா ஆஃப் பெனாரஸ் தினாகர் ராவ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதில் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டீசென்ட்ரலைசேஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1833 ஆக்டில் என்ன பார்த்தோம், சென்ட்ரலைசேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, எல்லாத்தையுமே வந்து சென்ட்ராக ஒரு பவரில் வச்சுட்டு அதுக்கும் கீழே எல்லாருக்கும் ரெசிடிவ் பவர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு டீசென்ட்ரலைசேஷன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு லோக்கல் பாடிஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுக்கு பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீசென்ட்ரலைசேஷன் வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். இப்போ ப்ரெசென்ட்டாக வந்துட்டு கேபினெட் மினிஸ்ட்ரிஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அவங்களாம் என்ன கையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு துறை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ போர்ட்ஃபோலியோ இன் அ சென்ஸ் அதுதான் துறை. ஓகேவா? அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எந்த பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861ல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டினன்ஸ் இப்பயும் இருக்கு இல்லையா, ஜல்லிக்கட்டுக்கு கூட ஆர்டினன்ஸ் போட்டாங்க இல்லையா. ஸோ ஆர்டினன்ஸை யாராலும் மறந்துருக்க முடியாது, அவசர சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவசர சட்டம் யார் கைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைஸ்ராய் இருக்கார் பார்த்தீங்களா, யார் லார்ட் கேனிங் இருந்தார் இல்லையா, ஃபர்ஸ்ட் வைஸ்ராய், அவர் கைக்கு வர ஆரம்பிச்சுது. அந்த வைஸ்ராய் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா தனக்கு தேவையான ஆர்டினன்ஸ், அதாவது தனக்குன்னா இன் சென்ஸ் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்டுச்சோ அதை வந்து ஆர்டினன்ஸாக போட்டாங்க. அது கிட்டத்தட்ட வந்து 6 months வேலிடிட்டி இருந்துச்சு. ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும் ஆர்டினன்ஸ் அப்படின்றது 6 months வேலிடிட்டியில் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட். ஓகேங்களா? பட்ஜெட் அப்படின்ற விஷயம் எப்போ ஃபர்ஸ்ட்டு பேசுனாங்கன்னா இந்த 1861ல் தான். ஸோ அந்த பட்ஜெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைக்னேஷன் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861ல் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. 1892ல் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருந்தாங்க இல்லையா, 3 பேர் மட்டும் ஆட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட்டு, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1892ல் 3 பேருக்கு மேலே ஏற்றினாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட்ஜெட் வந்து டிஸ்கஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1892ல் தான் நடந்துச்சு. அதுவரை பட்ஜெட் வந்துட்டு அவங்க என்ன போடுறாங்களோ அதுதான் பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் விங்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்துட்டு பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து இதில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மினிமம் ஆஃப் 10 பீப்புளும் மேக்ஸிமம் ஆஃப் 20 பீப்புள்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்துட்டு இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த ஆக்ட் ஆஃப் 1909. ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, இது என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரௌன் ரூல் இருக்குது பார்த்தீங்களா, அது இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு வந்த ஆக்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மின்டோ மார்லி அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லார்ட் மின்டோ அண்ட் மார்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லார்ட் மின்டோ, லார்ட் மார்லி. இதில் வந்துட்டு வைஸ்ராய் ஒருத்தவங்க இருப்பாங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒருத்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? இதில் மின்டோ அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வைஸ்ராய், அண்ட் இவங்க வந்து செக்ரட்டரி, மார்லி வந்து செக்ரட்டரியாக இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேரும் கொண்டு வந்த இந்த ரிஃபார்ம்ஸ் தான் வந்து 1909 ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் மெம்பர் நம்ம இந்தியன் யாரை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பி சின்ஹா, சத்யேந்திரநாத் பிரசாத் சின்ஹா அப்படின்றது அவங்களோட நேம். சரிங்களா?
அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி இன் த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் பிரிட்டிஷ். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க லா மெம்பராக இருந்தாங்க, லா மெம்பர். ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற ஒரு திங் கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் இருக்கு இல்லையா, டிவைட் அண்ட் ரூலுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் தனியாக வந்து ஒரு எலக்ட்ரேட் கொடுத்து அவங்களுக்கு செப்பரேட்டாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்தது தான் இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வந்து யாருக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்ஸ்க்கு கிடச்சிது. ஸோ லார்ட் மின்டோ அவங்கள தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து லக்ஷ்மிகாந்த் பேசிஸில் உள்ளது தான். இன்னும் உங்களுக்கு அதிகமான நோட்ஸ் தேவை அப்படின்னாக்கா நம்ம இன்ஸ்டியூட்லேயே புக்ஸ் போட்டிருக்காங்க, அது போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1919 ஆக்ட் சொன்னோம் இல்லையா. ஸோ இது மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் யார் வந்து இதில் வைஸ்ராய், யார் இதில் செக்ரட்டரின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க செக்ரட்டரியாக இருப்பாங்க, இவங்க வைஸ்ராயாக இருப்பாங்க. சரிங்களா? லார்ட் செம்ஸ்ஃபோர்ட் வந்து வைஸ்ராயாக இருப்பாங்க, இவங்க வந்து செக்ரட்டரி, லார்ட் மான்டேக் வந்து செக்ரட்டரியாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்தது தான் வந்துட்டு என்னென்னா 1919 ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு கொஸ்டின்ஸ் என்ன கேட்கலாம் அப்படின்னா மின்டோ வைஸ்ராயா மார்லி வைஸ்ராயா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி தான் மான்டேக்கும் அடுத்தது இந்த செம்ஸ்ஃபோர்டும். சரிங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்னாக்கா ஆகஸ்ட் 20, 1917. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா 1916 ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இருக்குங்க இல்லையா, ஹோம் ரூல் மூமெண்ட். இது வந்து அன்னிபெசன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட லீடர்ஷிப்பில் ரொம்பவே வேகமாக போய்கிட்டே இருந்துச்சு. எல்லா பீப்புளுமே வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கு அவ்வளோ வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னாக்கா இது வந்து பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பின்னடைவுன்னு தான் சொல்லணும், பின்னடைவை கொடுக்க ஆரம்பிச்சுது. ஸோ எப்படியாவது மறுபடியும் பீப்புளை அவங்கக்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக செஞ்சது தான் இந்த ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா சரி நீங்கள் வந்து இந்தியன்ஸ் வந்து உங்களே நீங்கள் ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ரெண்டாக பிரித்தாங்க. இப்போ இருக்கு இல்லையா ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்த்துருக்கோம் இல்லையா நம்மளுடைய பாலிட்டியில் வந்துட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமு ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்தாங்க. அதில் வந்துட்டு ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராவின்ஷியல் சொல்லுவாங்களா, ப்ராவின்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு ப்ராவின்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு தனியாக இருக்கிறது ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பை கேமரலிசம் அப்படின்னாக்கா ராஜ்யசபா லோக்சபா மேலே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? மேலவை கீழவைன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1919 ஆக்டில் தான். அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி அதில் 3+3 பிரிட்டிஷ் மெம்பர்ஸும் 3 இந்தியன் மெம்பர்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்கார்பரேட் பண்ணாங்க. அதில் ஹெட் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராயாக இருப்பாங்க. பட் உள்ளார இருக்கிற மெம்பர்ஸில் 3+3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷும் இந்தியன்ஸும் வந்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின். அதுக்குள்ளே ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 1, 1926 தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எந்த ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறமா தான் ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக ஆரம்பித்த ரீசன்ஸ் இதுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது 1927 சைமன் கமிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃபைனலாக வந்துட்டு 1946 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இது கொண்டு வந்து விட்டுரும். சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1927 சைமன் கமிஷன். அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா லார்ட் பிர்கன்ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க, இந்தியன்ஸ் யாருக்குமே நாலேஜ் கிடையாது, தனக்கு தானே ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, ஒர்த்லெஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி இந்த சைமன் கமிஷன் இருக்கு இல்லையா அதை ஃபார்ம் பண்ண அந்த டே அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் 3 இயராக இந்த ஓப்பன் சேலஞ்ச் வச்சுருக்கோம், பட் யாருமே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் யார் அங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மோத்திலால் நேரு இருக்காங்க இல்லையா, ஜவஹர்லால் நேருவோட ஃபாதர், அவங்க வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே அக்ரெசிவ் ஆகிட்டாங்க. ஏன் நம்மளால் முடியாது, அது ரொம்பவும் அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அரோஸ் பண்ணி விட்டுருச்சு. சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே ஒரு 9 மெம்பர்ஸ் ஆட் பண்ணி 1+9. ஸோ மோத்திலால் நேரு ஹெட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே 9 மெம்பர்ஸ், டோட்டலாக 10 மெம்பர்ஸ் சேர்த்து தான் நெஹ்ரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒரு டிராஃப்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிராஃப்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு இந்த நெஹ்ரு ரிப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் வருவாங்க. சைமன் கமிஷன் தான் கோ பேக் சைமன் சொல்லிகிட்டே இருப்பாங்களா. என்ன காரணம் அப்படின்னா, அதில் ஒரு இந்தியன் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே பிரிட்டிஷ் மெம்பர்ஸாகவே இருப்பாங்க. ஸோ அதனால் அது நிறைய வந்து போராட்டம்லாம் நடக்கும். போராட்டம் நடக்கிறதுல நம்ம ஐஎன்எம்மில் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னாக்கா, ஒரு நெஹ்ரு ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணாங்க. சைமன் கமிஷனில் ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கு இல்லையா, ஒயிட் பேப்பர் ஒன்று வந்து சப்மிட் பண்ணாங்க. அதுதான் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1932, அதாவது நம்மளுக்கு சீரீஸ் ஆஃப் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும் இல்லையா, அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கொண்டு வரணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியா வந்து எல்லாருமே கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுப்பாங்கன்னாக்கா, டாக்டர் அம்பேத்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு எந்தவித இதுவுமே இல்லை, எல்லாருமே அவங்கள ரொம்ப சப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக தன்னுடைய வாதங்கள் எல்லாத்தையும் முன்னெடுத்துட்டு போயிட்டே இருந்தார். ஸோ அதை சப்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கம்யூனல் அவார்டு அப்படின்றது நடுவில் வரும். சரிங்களா. ஸோ அது முடிச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்திருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் பேப்பர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம், ஒயிட் பேப்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதில் பைகேமரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்திருக்கும். அது இன்னும் அதிகமாக்கி 11 ப்ராவின்சஸில் டோட்டலாக 6 ப்ராவின்சஸில் வந்துட்டு அந்த பைகேமரலிசம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபெடரல் ப்ரொவின்ஷியல் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ பார்க்குறோம் இல்லையா, சென்ட்ரல் ஸ்டேட் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிஸ்ட் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட்ஸை இவங்க ஃபெடரல் ப்ரொவின்ஷியல் கன்கரண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1935 ஆக்ட். நம்ம கான்ஸ்டியூஷனில் இப்போ இருக்கிற மேக்ஸிமம் ப்ரொவிஷன்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1935 ஆக்ட்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1935 ஆக்ட் வழியாக தான் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட் முன்னாடியே இனாக்ரேட் பண்ணியாச்சு 1774. அதுக்கப்புறமா ஹை கோர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோர்ட் வந்து ஃபெடரல் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபெடரல் கோர்ட் எப்போனாக்கா இந்த 1935 ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1947. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939 காங்கிரஸ் எல்லாரும் அவங்களோட மினிஸ்ட்ரிஸை வந்து ரிசைக்னேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா அதிகமாக அதுக்கு இதே இருக்காது. ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் வேர்ல்ட் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் ஆகும். செகண்ட் வேர்ல்ட் வார். சரிங்களா. செகண்ட் வேர்ல்ட் வாரில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்தியாவோட கோஆப்ரேஷன் பிரிட்டிஷ்க்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ எப்படியாவது இந்தியாவை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 1939 1945 வரையும் நடந்தது தான் இந்த செகண்ட் வேர்ல்ட் வார். பீப்புள் ஆஃப் இந்தியா இன்வால்மெண்ட்டோடு இது இங்கே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்ட்ஸை மொத்தம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1947. சரிங்களா. ஸோ இந்த ஆக்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்தியாவுக்கு வந்து முழுசாக இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் செகண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வைஸ்ராய் இருக்காங்களே, வைஸ்ராய் செக்ரட்டரி அந்த ஆஃபீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவாங்க. தேர்ட் வந்துட்டு எம்பரர் எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த பொசிஷனை வந்துட்டு எடுத்துருவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுற வரலையும் அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ரன்னில் போயிட்டுருக்கும். சரிங்களா.
ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1947. ஸோ இது வரையும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா கம்பெனி ரூல் ஒன்று பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரௌன் ரூல் பார்த்தோம். ஸோ அந்த க்ரௌன் ரூல் எண்டிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1947 அண்ட் கம்பெனி ரூல் எண்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா 1853 ஆக்ட். சரிங்களா? ஐ திங்க் இட் கிவ் அ கிளியர் கட் ஐடியா ஃபார் யுவர் ஃப்ளோ சார்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே கிளியர் கட் ஐடியா தான் இது. ஸோ இதுக்குள்ள ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி கம்மிங் கிளாஸஸில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.